அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வைப் எப்பயுமே நான் வந்து இந்த படம் வந்து அப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் பறக்கல ப்ரோ. இப்போ தான் நான் ஸ்க்ரீன் வைப்பில் இந்த படத்தை பார்க்குறேன். ஆனால் சரியான பற்றிக்கிச்சு படம் உண்மையாகவே. நான் படம் காக்க விட்டாலும் ஆனால் படம் வந்ததுக்கு செம்ம ஒர்த்து படம் வந்ததுக்கு. செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்களே. தீனாவில் பண்ணதோட இந்த செலிப்ரேஷன் அதுக்கு மேலே ட்ரிபிள் மடங்கு இருந்தது. தீனாவில் பற்றிக்கிச்சு மாதிரி இதில் வந்து அதுக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதான். டெத்து மயில தீபாவளி பாட்டு இன்னும் அதுக்கு மேலே ஆயிடுச்சு, ட்ரிபிள் ஆயிடுச்சு. இதில் தீனாவில் எப்படியும் இதில் அதுக்கு மேலே. அடுத்தது மங்காத்தா தான் ப்ரோ. சன் பிக்சர்ஸ்காரன் கொடுத்தா ரொம்ப புண்ணியமாக போகும். மங்காத்தா ரிலீஸ் பண்ணோன்னு ரொம்ப எய்ம் பண்ணுறாங்க எல்லாருமே. அது கொடுக்க மாட்டுறாங்க. மங்காத்தா மட்டும் ரிலீஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். மங்காத்தா ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து இப்போ இதுக்கே பார்த்தீங்க எவ்வளோ புக்கிங் ஃபயராக போச்சுன்னு. அது அதை விட 5 மடங்கு ஃபயராக போகும். கண்டிப்பாக 5 மடங்கு ஃபயர் ஆகும். ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண சொல் ப்ரோ. ஜனநாயகம் கூட ரிலீஸ் பண்ண சொல் ப்ரோ. அதான் நான் கேட்குறேன். ஒன்றுமே கேள்வி ப்ரோ. ஜனநாயகம் கூட ரிலீஸ் பண்ண சொல் ப்ரோ. எங்கே நாங்களான்னு பார்த்துக்கலாம். அஜித் படம் பார்க்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இது ரீரிலீஸ் மாதிரி தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்துச்சு. ஒன்ஸ் மாரி படம் போட்டாங்க தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு. அது வந்து எங்களுக்கு வந்து நேஷ்னல் ஆந்தம் மாரி. தெற்கு சீமைக்காரனுக்கு அடங்காத அஜித் குரூப் சார்பாக மதுரையிலேருந்து நாங்கள் வந்து அடங்காத அஜித் குரூப் சார் மதுரை. ஓகேவா. எங்களுக்கு வந்து அந்த பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குற மாரி இருந்துச்சு. ரீரிலீஸ் மாரி தெரில. நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா பார்த்தேன். நான் ஒன்று வச்சுக்கிறேன்னா அடுத்து மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். ரோஹினி தேட்டரில் வந்து இங்கே வந்து எதுக்காண்டி இங்கே வந்து படம் பார்த்தேன்னா, இது வந்து ரோஹினி வந்து தலைக்கோட்டை. ஓகேங்களா. இங்கே வந்து படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அஜித் படம் பார்க்கணுன்னு. மதுரையில் ஏற்பட்ட படம் பார்த்துட்டேன். ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக அஜித் படம்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நல்லா சந்தோஷமாக பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகேவா. ஆனால் இந்த மதுரை சொன்னீங்கல்ல, மதுரையில் தாவேகா மாநாடு நடக்குது. ஆமாம். பேனர்லாம் வைரல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் என்னென்ன அது வந்து அவங்க வந்து ஆதரவு தான் தேடுறாங்க. ஆனால் வந்து மதுரை வந்து தலைக்கோட்டை தான். ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து விஜய் வந்து ரசிகராக ஆதரிப்போம். தலை ரசிகனா, உண்மையான ரசிகனாக இருந்தால் அஜித்தை வந்து அது விஜய் வந்து ஆதரிக்கணும். ஆனால் அரசியலில் வந்து எங்களுக்கு இது கிடையாது, கம்பேரே கிடையாது. எங்களுக்கு வந்து இதில் வரீங்களா, போட்டி சினிமாவில் வரீங்களா, நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். எங்களுக்கு விஜய் பிடிக்கும். எங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து விஜய் பிடிக்கும் தான். நாங்கள் வந்து படம் பார்க்காமலாம் இல்லை, எல்லா படமும் பார்ப்போம். ஆனால் வந்து எங்களுக்கு அரசியலுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். நமக்கும் விஜய்க்கும் ரொம்ப தூரம். தலை உருத்தான ரசிகம் வந்து தலை ரசிகம், தளபதி தொண்டன்னு ஒன்றும் இருக்க மாட்டான். நாங்கள் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் வந்து என்றைக்கும் தலைக்கு மட்டும்தான் ரசிகன், தளபதி தொண்டன் கிடையாது. ஒன்லி ஒன் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் ரசிகன். ஓகேங்களா. நல்லா இருந்தது ப்ரோ. இந்த இயரோட ஒரு பெஸ்ட்டு ரீரிலீஸு சொல்லலாம். நிறைய படம் வந்தது, அதில் வந்து இது வந்து நல்ல ரீரிலீஸு. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட் டே பார்த்து வந்த மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட் டே மாதிரி தான் இருந்தது. ஆமாம், சின்ன வயசில் மிஸ் பண்ணதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப வெயிட் பண்ண வச்சுக்கோங்க. எதுக்கு ப்ரோ? போன மாதமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம் ப்ரோ, ஏற்றின மாலை அப்படியே இறக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ரொம்ப ஃபீலிங். அது ஏன்னா படம் நம்ம எல்லாமே இது பண்ணிவிட்டு நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும்போது ரொம்ப அது என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு இதுவாயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 28ஆம் தேதி எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன படம் வெயிட் பண்ணி? அடுத்து கன்ஃபார்ம் மங்காத்தா தான் ப்ரோ. அவர் வந்து வெங்கட் பிரபு சாரே சொல்லிட்டா போல், இந்த மாதிரி வந்து May 1 வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ப்ரொடியூசராக அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணால் எல்லோரும் எதிர்பார்க்குறது அஜித் சாரோட பெஸ்ட்டு கரியர் பார்த்தீங்கன்னா மங்காத்தா. இது முன்னாடி வெரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். தலை ஃபேன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் கிரேஸை பற்றி. உள்ளே 2 வாட்டி போட்டாங்க தெற்கு சீமையில் பாட்டு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நிறுத்துனாங்க. ஃபஸ்ட் வாட்டி போடும் போது போலீஸ் வந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நம்ம பண்ணக்கூடாது, பட்டாசு வெடிக்கூடாது. அவங்க நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாங்க. போலீஸ் வந்து பட்டாசு வெடிக்கூடாது, அராஜகம் பண்ணக்கூடாது, சீட்டை உடைக்கக்கூடாது, சீட்டை கிளிக்கக்கூடாது, யார் மேலேயும் அத்துமீறல் நடக்கக்கூடாது, சேஃப்டி ப்ரொபோசல்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் போட்டாங்க. அது தேங்க்ஸ் ஃபார் ரோஹினி தேட்டர் ஓனர். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த பாட்டு அப்பயே நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடலாம்.
திருப்பி போட்டாங்க, அது வாஸ் தேங்க்ஸ். நல்லா செலிப்ரேஷன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணான படம் நிறுத்திட்டாங்க. அப்புறம் இது ரொம்ப நாள் கழித்து திருப்பி இந்த மாதம் எண்ணில் தான் விட்றாங்க. ஸோ புக் பண்ணி நாங்கள் எல்லோரும் இவரெல்லாம் தலை ஃபேன் தான். இவர் நாங்கள் அப்புறம் எல்லாருமே வேறு சரௌண்டிங்கில் எல்லாம் ஒன்றாகி இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் வெளியே. ஆனால் எப்படி வந்து ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் பொதுவாகவே ரீரிலீஸ்னால் இந்த ரீரிலீஸுமே விடுறதில்ல, எல்லாமே கரெக்டாக தவறாமல் பார்த்துரும். அது யார் படமாக அதெல்லாம் தாண்டி தலை படம்னா ரீரிலீஸ்னால் தவறாமல் வந்துடணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணது தான். பொதுவாகவே தலை படம் எப்படி இருந்தாலுமே நாங்கள் பார்ப்போம், தலை ஃபேன்ஸ். அது வந்து இது வந்து ஃபேன் பாய் எடுத்த படம் எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸு, ஒரு எலிவேட்டட் சீன்ஸு அதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணி, அதாவது அப்போ நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்போ காலத்துல ஆதிக்குனா அந்த காலத்துல அந்த மாதிரி அவர் வந்து சரண் வந்து அப்போது பெரிய ஃபேன் பாய் போல் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அது இந்த அட்மாஸ்பியரில் இந்த ரோகிணில் அந்த லைட்டிங்கோட பார்க்கும்போது ஃபேன்ஸோட பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இன்னொன்று இது வரலாற்றில் பெரிய ஒரு சம்பவம். போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உட்காந்து படம் பார்த்த பெருமை எங்களுக்கு மட்டும் தான் சேரும். அதான் சொல்கிறேன், ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு படத்தை 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு மைக்கில் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து அமைதிக்காகவும் பக்தர்கள் அமைதிக்காகவும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. சீரியஸாக அதாவது அது தெரியுது. அதாவது இப்போ விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அஜித் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இதில் யார் கிரேஸ் அதிகமாக பண்ணுவான்றது போலீஸுக்கும் தெரியுது, தேட்டரோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியுது. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஒரு பயம், யாருமே உள்ள தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நின்று படம் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட சீட்டில் உட்காரல. பட்டாசு வெடிக்கூடாது சொன்னால் எங்கேருந்து எவன் வெடி போடுறானே தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் உள்ளே யாருக்கும் அடிப்படுறது அந்த மாதிரி எதுவும்லாம் கிடையாது. தலை ஃபேன்ஸாக நாங்கள் என்ன சேஃப்டியாக ஒரு ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் படம் பார்த்தோம். மொத்தத்தில் சொல்லணும்னா தலை ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டு இந்த வருஷத்தோட ரீரிலீஸில் நம்பர் 1 இந்த படம் தான் சொல்லலாம். மேபி இன்னும் ஒரு ஆஃப்டர் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் மேபி டல்லாக போகலாம். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஃபேன்ஸுக்கு தான் ரிசர்வ்டு. இந்த 2 நாளுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். அதாவது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே பண்ண வேண்டிய ரீரிலீஸ் இப்போ வந்திருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலாக உண்மையான தீபாவளி இன்றைக்கி தான், நவம்பர் 28 தான் எங்களுக்கு தீபாவளி. அதனால் மக்கள் யாரும் அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய தேட்டர் மெட்டீரியலான படம். இதெல்லாம் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் மாசாக இருக்கும். இல்லை யூடியூப்லேயே இவ்வளோ படம் வந்துச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் தெரியாது. தேட்டரில் வந்து மட்டும்தான் படம் பாருங்கள். ரோஹினில் பாருங்கள், அது எஃபெக்டாக வேறு அந்த லைட்டிங்லாம் போட்டு அது இருக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, 2வது வாட்டி பாட்டு போட்டது அஜித் படத்துக்கு, நம்ம தலை படத்துக்கு போட்டது ரோஹினில் தான் ஃபஸ்ட் டைம். கமலாவில் போடுவாங்க சரி, ரோஹினில் வந்து ஏன்னா இவர் வந்து விஜய் ஃபேன் தெரியும் உங்களுக்கு. அனில் அதான் தற்குறி சொல்ல வேண்டாம், ஆச்சரியக்குறி. ஓகே, அவங்களாம் வந்து ஆச்சரியக்குறி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். சரி ஓகே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அந்த போலீஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணது மட்டும் தான் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சே தவிர அது பண்ணலாமா சொல்லுங்களா? ஒரு சினிமா வந்து ஒரு ஃபுல் இதில் பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படியே ஏறின ஹைப் அப்படியே இறக்கி விடுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதில் வந்து போலீஸே நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்க டியூட்டியை பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காங்க. பட் யாருமே வந்து எங்களுக்கு வந்து நாங்களும் பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. ஹாப்பியாக பார்த்தோம். அது தலை ஃபேன்ஸாக சொல்கிறேன், ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு திருப்தி. உண்மையுமே எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கரமாக இருந்தது படம். நான் சின்ன வயசில் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. செம்மையாக இருந்தது. தலை மாஸ் தான் எப்போவுமே. அது தீனாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பாட்டு வச்சுருப்பாங்க தலை சாங்கு. ஆனால் அவர் தான் தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்ட்டார், ஏகே தான் கூப்பிடணும். ஸோ அவரோட ஃபேஷனில் பற்றி இறங்கிறாரு. அதனால் நாங்கள் அவரை அது வர வைக்கிறோம். செலிப்ரேஷன் இங்கே கிடையாது. ஆனால் ரோகிணி கமலா தேட்டரில் பயங்கர செலிப்ரேஷனு, ஹவுஸ்ஃபுல்லு தேட்டரு ரோகிணி கமலா. போன மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது, அது என்ன இஷ்யூன்னு தெரில, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் எப்போ வந்தாலும் நாங்கள் எல்லோரும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அவரை. உண்மையால் அவர் நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் வந்தால் போதும். நீங்கள் விடாமுயற்சியோட ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது. அது பாதி பேருக்கு புரியல. ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஸ்டோரி தான். அது ரசிகர்களால் இந்த மாதிரி ஃபைட் சீனு இதெல்லாம் வச்சாலும் அஜித் இது எங்கேயோ போவோம். அதில் ஃபேமிலி ஸ்டோரியாக இருந்தனால அது கொஞ்சம் பேர் பார்க்கல, வேறு எதுவுமே கிடையாது. அஞ்சான்லாம் சூர்யா சார் அவரோட இது தனி. அவரே மாயாவி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கட் அவுட் வச்ச மாதிரிலாம் இருக்கும், அந்த சீன்லாம் நகரும். அதனால் அதெல்லாம் அவர் படமே நல்லா ஓட்டும், எல்லாருமே நல்லா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அது உண்மைதான். கரூர் சம்பவம் அது அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் சொன்னார், நாங்களும் தலை ரசிகர். இப்போ அவர் சப்போர்ட் பண்ணால் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். நான் தலை ரசிகன், தளபதி தொண்டர் தான் நானும். எங்களே இருக்கு ப்ரூஃப் ஆர்டர் வச்சுக்கிறேன், உறுப்பினராக சேர்ந்து வச்சுக்கிறேன். டிவிக்கேக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் தான். என் ஃபேமிலியே போட சொல்லிக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துச்சு படம். இப்போ நான் புதுசாக பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபோனில் பார்த்துருக்கேன். சூப்பராக. ஏதாவது
இந்த ஒன்ஸ் மோர் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டாங்களா? இல்லை அதெல்லாம் எதுவும் போடல. செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? செலிப்ரேஷன்லாம் அவ்வளோவா இல்லை. வேறு தேட்டரில் இருக்கும், இங்கே தேட்டர் அதிகமாக தெரில போல யாருக்கும். இந்த நிறைய பிரச்சனைக்கு மத்தியிலலாம் வந்திருக்கு. ஸோ எப்படி அஜித் ஃபேன்ஸ் எப்படி பண்ணாங்க? அதான் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அஞ்சான் கூடலாம் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ அந்த ரீ ரிலீஸ்லேயே ஒரு கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. அஞ்சான் படமும் சூப்பராக தான் இருக்கும். அப்போ இருக்க சூழ்நிலை அது போல் அதிகமாக இப்போ பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அஜித் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் டிவிகே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரல் கொடுத்திருந்தாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? யார் வந்தாலும் நல்லா செஞ்சால் போகிறோம். ஆமாம், பயங்கரமாக இருந்தது படம். நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல இவ்வளோ பயங்கரமாக இருக்கும். 4Kல வேறு விட்டுருந்தாங்க. அதனால் நல்லா இருந்தது படம். குவாலிட்டிலாம் பிக்சர்லாம் நல்லா இருக்குது. அப்படியே சவுண்ட் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அந்த தலை போல வருமா சாங்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்குது. செலிப்ரேஷன் பொறுத்தவரையும் இங்கே செலிப்ரேஷன் இல்லை, ரோகிணி கமலா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ரோகிணி தேட்டர் தான் போகும். நான் பயங்கரமான தலை ஃபேன். ஆமாம் ஆமாம், ரெண்டு 2025 தான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் ஆனால் தலைக்காக இந்த இயர் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் பார்ட். ஆமாம் ஆமாம். இப்போ ரீசெண்டாக வந்து தாவேகா விஜய்க்கு அஜித் அவர்கள் சூசகமாக குரல் கொடுத்திருந்தாரு, சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. நான் விஜய் பற்றி என்றைக்குமே தப்பாக பேச மாட்டேன், நல்லதுக்கு தான் நினைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தலை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் வந்து நாங்கள் கட்சியில் வந்து சேர்க்கலை. ஆனால் இவங்க வந்து விஜய் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து கட்சியில் இருக்கேன் அப்படி இப்படின்னு தலையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி பேச வேணாம், அவங்கள பொறுத்தவரையும். தலை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர நாங்கள் வந்து அரசியலுக்கு வேணாம். இப்போ ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்தது, அதில் வந்து எல்லாரையும் தலையும் தளபதியும் வச்ச மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி தான் ப்ளீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தலை வந்து நாங்கள் பொலிட்டிக்ஸில் இறங்க மாட்டோன்னே சொல்லிட்டாரு தலை. அவர் வந்து இப்போ படம் ரேஸு அவள் தான் பொறுத்தவரையும் அவள் தான் போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மையான என்னன்னு எனக்கு தெரில ப்ரோ. ஆனால் அவங்க வந்து நான் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். தலை வந்து எப்போவுமே தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தளபதி ஃபேன்ஸும் விஜய்க்கு தான் எப்படியோ ஓட்டு போடுவாங்க, நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் வந்து தலையை பொலிட்டிக்ஸில் எடுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து நிறைய தடவை நான் பார்த்துட்டேன், நாங்கள் சோஷியல் மீடியாஸ்லேயே நிறைய தடவை பார்த்துட்டோம். அவங்க வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து நிறைய தடவை வந்து தலையை வந்து இழுக்கிறாங்க பொலிட்டிக்ஸில். நாங்கள் அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோம். நாங்கள் தலை ஃபேன்ஸ்க்காக இது தான் சொல்லிக்கிறோம். தெரியல ப்ரோ எந்த படம் வரும்ன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தலை படம்னாலே மாஸ் தான். எப்போவுமே தலை படம் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த வாட்டி கொஞ்சம் இதுவாக இருந்துருச்சு. ஃபஸ்ட்டே ரீலீஸ் ஆக வேண்டியது தீபாவளிக்கு முன்னாடியே. அதனால் இப்போ என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அஞ்சானோட சொல்ல முடியாது, அஞ்சானும் ஒரு பெஸ்ட் மூவி தான். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே அட்டகாசம் எப்படி இருக்கும்னு தெரியும். அட்டகாசமாக தான் இருக்கும். தலை வந்தாலே செலிப்ரேஷன் தான். அதனால் தலையை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ரேஸ்லேயுமே பயங்கரமான சக்ஸஸில் இருக்கார். படமே வந்த படம் எல்லாமே செம்ம ஹிட்டு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர். அவர் வந்து ஏன்னா அவரோட கேரக்டருக்கு அவர் அப்படி தான் வருவார். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப பியூர் ஹார்ட்டட்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் மாதிரி இன்னும் நல்லா பெரிய ரீச்சுக்கு போகிறாரு. அவர் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். என்னென்னா தலைக்காக நான் ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்கேன். அது அப்படியே ஜஸ்ட்டு பாடிடலாம். Good bad ugly, good bad ugly, bad good ugly, ugly ugly good bad, ultimate star, அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ணு எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். இன்னொரு சாங் இருக்குது. எங்கள் அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ணை, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான நல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை. எல்லா தலை ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருங்க எல்லாருமே. தேங்க்யூ. அதே மாதிரி இன்டர்வியூவில் தாவேகா தலைவர் விஜய் அண்ணனுக்காக பேசியிருக்காரு. லவ் யூ விஜய் அண்ணா, லவ் யூ தலை. 2 பேருமே இப்போ இவர் ஒரு கண்ணுனா அவர் ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ரெண்டு பேருமே அவங்களோட இதில் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. விஜய் அண்ணா பாலிடிக்ஸில் வந்துட்டார். அவரதுமே ஒரு இதுவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவர் என்ன ஒரு அறிக்கை விட்டாலும் சரி, ஒரு மீட்டிங் போட்டாலும் சரி, எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அஜித் அவர்களுமே எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக போயிட்டுருக்காரு. ரெண்டு பேருமே இன்னும் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள்.